இந்த புதிய அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்கள் ஆகிறது. இதில் ஒரு மிக முக்கியமாக குற்றச்சாட்டுகளாக ஒரு விமர்சனங்களாக வைக்கப்படுவது இந்த மின்வெட்டு பிரச்சனை, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பொதுவாக இந்த கைது நடவடிக்கைகள் உடனுக்குடன் ஒரு 3 கருத்து எதிராக தெரிவித்தவர்களை கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இது போன்ற நடவடிக்கைகள் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன. மற்றபடி பல்வேறு அம்சங்கள் வரவேற்புக்குரியதாகவும் இருக்கின்றன. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க விழா நாளை நடைபெற இருக்கிறது. இதுபோல் மற்ற அமைச்சர்களின் ஆய்வு, ஒரு புதுமுகங்களின் புதிய நடவடிக்கைகள் என்ற அளவில் அது ஒரு பொதுவான வரவேற்பையும் பெற்றிருக்கின்றன. நீங்கள் இந்த பொதுவாக அந்த 4 வார ஆட்சி காலத்தில் அதை எப்படி பார்க்குறீங்க? 4 வார ஆட்சி என்பது அதுவும் புதியவர்கள், முன்னாள் முதல்வர் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு 4 பேர் 5 பேர் தான் பழைய முகங்கள் இருந்தது. மீது எல்லாமே புதுமுகம்தான். அப்பொழுதும் இது போன்று பல விமர்சனங்கள் எழுந்தது. பிறகு எம்ஜிஆர் ஆட்சி உங்களுக்கு நன்றாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழக காலத்தை விட அதிகமான காலம் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி தொடர்ந்தது. அதுக்கு பேர் எம்ஜிஆர் ஆட்சின்னு தான் சொன்னாங்க, அந்த மாற்று கருத்து இல்லை. அது மாதிரி இந்த ஆட்சி இப்போ வந்திருக்கு. இதில் பெரும்பாலானவர்கள் புதியவர்கள் தான். இருந்தாலும் இந்த விமர்சனங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது யாராவது எதிர்ப்பு இருந்தால் அவர்களை கைது செய்வது என்பது, அது உங்களுக்கு ஏஐ மூலமாக பெண்களை, குறிப்பாக அமைச்சர் போன்றவர்களெல்லாம் கேவலமாக விமர்சிக்கும் போது அதை இதுக்கு முந்தைய அரசும் பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை. அவர்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு யூடியூபர்களை கைது பண்ணாங்க. நான் சொல்றது அதிமுகவாகவே இருந்தாலும் எல்லா காலகட்டங்களிலும் பல்வேறு பத்திரிகைகள் நசுக்கப்பட்டது. உங்களுக்கு நன்றாக தெரியும். மிக முக்கியமான விகடன் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் நசுக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் அதனால இது ஒரு பெரிய இது உடனடியாக அந்த 4 வாரத்துக்குள்ள இருக்கு. அதான் சொல்றேன், 4 வாரத்துக்குள்ள 4 பேருக்கு மேல கைது. ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு விமர்சனம் செய்திருக்காங்க. தவறா, பொய்யா, உண்மைக்கு மாறா. அதுல ஒரு சிலரை நீங்க பண்ணாதான் அடுத்து தவறு பொய்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அதனால இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இந்த விமர்சனத்தில் ஒரு முக்கியமான கூறு என்ன சொல்றாங்கன்னா, கருத்து கூறியவர்களே விரைவாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறார்கள். இது போல மற்ற குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் பெரிய அளவில் அதிரடி நடவடிக்கைகள் இல்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதை நீங்க எப்படி பார்க்கல? எல்லாம் இப்பெல்லாம் உடனடி கைது நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம பார்க்குறோம். அடுத்த நாளே மாலையிலேயே கோயம்புத்தூர் நடந்ததுலாம் உடனடியாக பிடிச்சிட்டாங்க. அதனால் அது அல்ல, அரசு இயந்திரம் என்பது எல்லா காலங்களிலும் ஒன்று தான் அவருக்கு. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே உடனடியாக மகளிர் உரிமை தொகையை கண்டினியூவாக பண்ணுறோம், தொடர்ந்து கொடுக்குறோம் நினச்சிருந்தா நிறுத்த முடியும். அவங்க அதே நேரத்தில் கொடுத்தாங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூட பாராட்டினார் திராவிட மாடல் அரசு தொடருதுன்னு சொல்லி. அவங்க செய்த மகளிர் பஸ் பயணத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினார். உங்களுக்கு கிராமங்கள் தோறும் வரையும் போகலாம்னு விரிவுபடுத்தினார். 100 யூனிட்டுங்கிறத 200 யூனிட்டா ஆக்கினார். ஆமா, இது மாதிரி விவசாயிகளுக்கு முதல் தவணையாக ஒரு 2400 கோடியை விடுவித்தார். இன்னும் செய்வதாக சொல்லி இருக்கிறாரு. அதாவது முன்னாள் ஆட்சியில கூட ஒரு மாசத்துல இவ்வளவு விஷயங்கள் உடனடியாக நடக்கல. முதல்ல 1-2 கையில் தான் போட்டாங்க. இது உங்களுக்கு இது இல்லாம இன்னைக்கு பல்வேறு டெண்டர்கள், இன்னைக்கு 2400 கோடிக்கு ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க. அது 1400-500 கோடியில் முடிய வேண்டியது 700 கோடி ஊழல் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு நிறுத்தியிருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறையில் பல டெண்டர்களை கடைசி அவங்க போட்ட டெண்டர்களில் தவறுகள் இருக்குதுன்னு சொல்லி நிறுத்தியிருக்காங்க. அப்போ நீங்கள் அதாவது ஊழலுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் உள்ள கோயில் ஆலயங்கள், அது தர்காவாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம், அந்த ஆலயங்களில் போய் நீங்கள் அதிகமாக கடவுளை பார்க்கறதுக்கு மக்களுக்கு 4000-5000 வசூல் பண்ணது அமைச்சரே போய் நேரம் பிடிச்சார். இன்னைக்கு என்ன ஒரு பெரிய மாற்றம் பாருங்க. முதல்ல ஆலயத்தில் தவறு நடக்கக்கூடாது, அறம் இருக்க வேண்டிய இடம். இன்னைக்கு என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் சந்திக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ ஊழலை ஆலயத்திலே ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பொதுப்பணித்துறையில், கட்டடத்துறையில் எல்லாம் ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பல்வேறு திட்டங்கள், பத்திரப்பதிவு உடனடியாக ஒரே நாளில் 37 இடங்களில் பத்திரப்பதிவுகள் இது பண்ணி 37 லட்சம் எல்லா இடத்துலையும் பண்ணி 37 லட்சத்தை கையில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் நேராக போனால் தானே லஞ்சம் வாங்க முடியும். அதனால் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆன்லைனில் பண்ணாமட்டாங்க. முந்தா நாள் கட்டட
தொழிலாளர் சங்க தலைவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பல்வேறு முறைகேடுகளை வந்து தடுத்திருக்காங்க, எங்களுக்கு அது நாங்கள் வரவேற்கிறோம். கட்டடம் கட்டுபவர்கள் இன்றைக்கி வரவேற்கிறாங்க. இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆன்லைன்லேயோ வெகு வேகமாகவோ எந்த பணமுமோ எந்த கட்சிக்கு டொனேஷனோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன முறையோ அந்த முறை செய்யுங்கிறாங்க. அப்போ ஊழல்களை ஒழிப்பதற்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே கோயிலாக இருந்தாலும் சரி, பொதுப்பணித்துறை, கட்டடமாக இருக்கட்டும், எல்லா துறையிலுமே வந்து இந்த 40% 50%, அதுதான் ஒரு கட்டட சங்க தலைவர் சொன்னது என்னன்னா, இந்த 40% 50% இனிமேல் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நீங்கள் 40-50 கொடுத்துட்டு மீதி 50ல் உங்கள் லாபம் 10-20 பார்த்தா எவ்வளோ போய் சேரும்? 30% தான் போய் சேரும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், திரு ராஜீவ் காந்தி இருக்கும்போது சொன்னார், அரசு பணம் போகுது, ரைஸ் கட்டியமாக போனால் கடைசியாக கரைஞ்சி தண்ணி தான் போய் நிற்குது, அந்த மாதிரி சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு அதையெல்லாம் தடுக்கிற ஒரு அரசாக இன்னைக்கு ஒரு மாசத்துல இவ்வளவு வேகமா இந்த அளவுக்கு வந்து நல்ல காரியங்கள் நடக்குது. பல விமர்சனங்களுக்கு வந்து முன்னெல்லாம் உடனுக்குடன் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசலைன்னாங்க, 20 நாள் கழிச்சு ஒரு நாள் தான் பேசினார், அதுவே தாங்க முடியல போல இருக்கு. அப்ப பேசுவதை விட செயல்தான் முக்கியம். ஆக்ஷன் ஹீரோவா தான் அவர் இருக்காரு. இன்னைக்கு அவர் என்ன செய்யறாரு, நான் பேசணும், எல்லாருக்கும் பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நசண்டு பொசுண்டு குசுன்னு பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்ட்டார் அவர். முதல் கருத்தை எடுத்துக்கிறேன். முதல் கருத்தை